ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம மெயினாக இருக்காங்களே, அவங்க கோவிச்சுக்கிட்டு உள்ளே வந்தாங்களே, அதனால் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு பார்த்தா திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்டு, அதாவது அக்கா எங்கள் மாமியார் கீழே விழுந்துட்டாங்க அக்கா, என்னக்கா பண்ணணும்னு சொல்லி கேட்க, ஏமா விழுந்தவங்களை அப்படியே விடுமா, ஒன்றை படுத்தின பாடுக்கு இதுதான்மா தண்டனை அப்படிங்கிறாங்க. ஃப்ரீ அட்வைஸ், அவங்க சொல்கிறத கேட்கணுமா இல்லையா? எவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாங்க, அதுக்கு கடவுளாக பார்த்து கொடுக்குற தண்டனை நினச்சிக்கோங்க. அதை விட்டுட்டு அதுக்கு உங்களுக்கு சரி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒத்தனை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு கடைசி ஆப்படிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணாலும் தப்பான பேர். சரி ஒத்தனை கொடுப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் உன் கையால் கொடுக்க வேணாம், நானே கொடுத்துக்கிறேன்னு கொடுத்துட்டு இருக்கும்போது சூடு கொஞ்சம் உள்ளே வராங்க. உனக்கெல்லாம் எதுக்குமா சூடு, அதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஆல்ரெடி, அதனால தான் ரொம்ப கோவப்படுறீங்க, உங்களுக்குலாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் உள்ளே வந்து டேபிளில் தட்டி விட்டதும் இல்லாமல் நம்ம மீனா அப்பன்னு பார்த்து கீழே விழுவ போயிட்டாங்க. முத்து வந்து கேட்ச் பிடிக்க நல்ல கேட்ச். அடுத்து விக்கெட் ஆனது யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம விஜயா தாங்க. நம்ம விஜயா மேலே கோலப்பொடியை கொட்டுறதும் அரிசி மாவு கொட்டுறதும். ஏங்க அந்த இடத்துல கோலப்பொடி வச்சிங்க? நம்மளா இருந்தால் என்ன வச்சுருப்போம்? நம்மலாம் பழி வாங்குறதுக்காக மிளகா பொடியை கண்டிப்பாக வச்சுருப்போம்ப்பா. வச்சுருந்தா தான் அந்த மாவு அந்த பாடு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் கொட்டி உள்ளே வர, அதுக்கப்புறம் மனோஜ் பார்க்க பெயின் அலற, ரோகிணி பார்க்க பெயின் அலற, எல்லாரும் பெயின் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி கம்முன்னு இல்லாமல் இதை ஃபோட்டோ பிடிச்சி, அதாவது எங்கள் ஆன்டி கோழி பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டாங்க. ஸ்டேட்டஸில் போட்டதுனால வச்சு செஞ்சுட்டாங்க. ரோகிணி ஒரு பக்கம் உசு பேத்தி வராங்க. இந்த பொண்ணு உசு பேத்தி வருதுன்னு நீ உசுப்பாவரவர் ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி கூட்டு போய் யாருக்கிட்ட பேச போகிறாங்களாம். அதாவது இவங்களோட டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு அவங்கள அங்கே வர வச்சிருக்காங்க ஸ்ருதியோட அம்மாவை. அங்கே வச்சு ஸ்ருதியோட அம்மாவை திட்ட, ஸ்ருதியோட அம்மா ஸ்ட்ரைட்டாக போய் மீனாவை திட்ட போகிறாங்க. என்னையா நடக்குது, எது எங்கே நடந்தாலும் நான் தான் பலிகாடா அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்